அதாவது வந்து இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, நியோமேக்ஸில் வந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 62,000 பேர் பாதிக்கப்பட்டு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண விக்டிம்ஸ்க்கு எல்லாமே வந்து இதுவரைக்கும் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு மட்டும் இல்லை, இஓடபிள்யூ சம்மந்தப்பட்ட எந்த கேஸுமே வந்து இது வரைக்கும் டேம்பிட் கோர்ட்டில் முடிவுக்கு வந்ததே சரித்திரம் கிடையாது. முதல் முறையாக வந்து நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சாருடைய தலைமையில் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அமைக்கப்பட்டு அது மூலியமா வந்து 3000 கோடிக்கு மேல சொத்துக்களை கண்டறியப்பட்டு அது இப்ப மக்களுக்கு கொடுக்கறதுக்கான செட்டில்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எதுக்காக வந்து நாங்க பிரஸ் மீட்டிங் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு அபூர்வமான விஷயத்தை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமையில தான் வந்து எல்லா முதலீட்டாளர்களும் பணத்தை போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு வந்து போன வாரம் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 27/1/2026 வந்து எல்லா முதலீட்டாளர்களுக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பணமாகவும் நிலமாகவும் பிரித்து கொடுக்கறதுக்கு நான் கடைசி ஒரு ஆர்டராக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் நிச்சயப்படிக்கு இந்த வீடியோ மூலியமாக நம்ம சொல்லக்கூடிய ப்ரெஸ் மீட்டிங் மூலியமாக சொல்லக்கூடிய எல்லாமே என்ன, ரொம்ப சஃபர் ஆகி குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமைக்கு, திருமணம் பண்ண முடியாமல் ஹார்ட் பேஷண்ட்டு, கேன்சர் பேஷண்ட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ரொம்ப சஃபர் ஆகி பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த நீதிமன்றமும் சரி, இஓடபிள்யூ சைடு, ஏடிஜிபி இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்து போலீஸ் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களாம் வந்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட அனைத்து முதலீட்டாளருடைய கண்ணீர்களை துடைக்கிற மாதிரி எல்லாமே வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் வந்து அவங்க உதவி இருக்காங்க. இதை விட வந்து தமிழக அரசு மு.க.ஸ்டாலின் அவங்க வந்து எங்களுக்கு முதல்வர் வந்து முழுமையான ஒத்துழைப்பு இதுக்கு கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இது முழுமையாக எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 குடும்பம் மூலியமாக வந்து அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் எல்லாமே வந்து 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆகி ஏற்பட்ட கேஸுகள் முடியாமல் இருக்குது. முதல் முறையாக வந்து இந்த நியோமேக்ஸ் கேஸ் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதனால வந்து இதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.